ஸோ மூல நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மூல நட்சத்திரம் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் நல்ல குடும்பம், நல்ல ஒரு சுற்றுச்சூழல், இது எல்லாமே அவங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைக்கும். ஆல்ரெடி அந்த மாதிரி வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக முருகர் வழிபாடு ரொம்ப மிக மிக அவசியம். இந்த மாதத்திலிருந்து அவங்கள முருகர் வழிபாடு தினமும் கூட மேற்கொள்ளலாம். நான் எப்போயாவது செவ்வாய்க்கிழமை தான் பண்ணுறேன், இல்லை டைம் கிடைக்கும் போது பண்ணுறேன்னு இல்லாமல் டெய்லியும் முருகருக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்களோட நாட்களை தொடங்கும் போது கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ளேயே கூட அவங்களுக்கு அந்த நல்ல ஒரு குடும்ப சூழல் உருவாகிறத கண்கூட அவங்களால பார்க்க முடியும். ஸோ முருகரோட துணை எப்போவுமே அதற்கு இருக்கும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் ஆகும். ஸோ பூராட நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். பூராட நட்சத்திரம் முருகர் இவங்களுக்கு தரக்கூடியது ரொம்ப புதுமை 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 அப்படி புதுமை போயிட்டே இருக்காங்க. ஸோ புதுமை போக போக பழமையை மறந்துக்கிட்டே வராங்க. எந்த அளவுக்கு புதுமையில் நல்ல விஷயங்கள் இருக்கோ பழமையிலையும் அதை விட அதிகமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்போது பழமையே விட்டுறக்கூடாது. அதே மாதிரி இவங்க கண்ணுக்கு பார்க்குற எல்லாரும் நல்லா இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க. ஸோ இந்த வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு, அப்போ அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. இந்த பொருள் நல்லா இருக்குது பார்க்க, அப்போ அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படிலாம் இருக்கக்கூடாது. அது எல்லாமே தீமையும் பல நேரங்களில் நல்ல ஒரு தோற்றம் அளிக்கும். ஸோ அந்த பழமையான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே ஒரு மாதிரி குறைகள் இருந்தாலுமே ஆனால் அதில் எல்லாம் நல்ல விஷயங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும் நிறையவே. இவங்களுடைய குணமும் அந்த மாதிரி இருக்கும், நல்ல குணங்கள் இருக்கும், அது ஏதோ ஒரு மூலையில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போது அதெல்லாம் கைவிடவே கூடாது. ஸோ உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். உத்திராடம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, முருகரும் விநாயகரும் எப்போவுமே இவங்களுக்கு துணையாக இருப்பாங்க. ஸோ அந்த துணை எப்படி இருக்கும்னா, இவங்க கூட பிறந்தவங்க இருந்து சப்போர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு துணை நிச்சயமாக இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் கிடைக்கும். அதனால் எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டாங்க, எனக்கு சப்போர்ட்டே இல்லை, நான் எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை கையில் எடுப்பேன் மேற்கொள்வேன், அந்த மாதிரி எந்த ஒரு கலக்கமும் வேண்டாம். முருகர் விநாயகர் இவங்க 2 பேரை அண்ணா தம்பியாக எடுத்துக்கிட்டால் போதும். இவங்க கூட இருந்து எல்லா விஷயங்களையும் நல்ல விதமாக நடத்தி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இடையூறுகள் தடைகள் எல்லாத்தையும் முறியடிப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் அவங்க ஒரு அண்ணன் தம்பியாக சேர்ந்து 3 பேராக சேர்ந்தே அவங்க செயல்படும் போது பெரிய இலக்குகளை கூட அடைய முடியும்.